அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். வியாழக்கிழமை. இறை பக்தி உள்ளவர்கள் இறைவனை வேண்டிக்கோங்க. ஆன்மீகம் நிறைந்தவர்கள். இறை பக்தினாலே கடவுளை கும்பிட்றது மட்டும் இறை பக்தி கிடையாது. யாருக்கும் தீங்கான எண்ணங்கள் நீங்கள் நினைக்காமல் இருந்தாலே போதும். செய்யக்கூடாது, நினைச்சாலே தப்பு. அது இருந்தாலே போதும், உங்களுக்கு இறை பக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தானாகவே வந்துடும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நீ யாருக்கும் நல்லது செய்யாத அப்படிமே. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நல்லது செய்யாதீங்க. நீ சும்மா இருந்தாலே இந்த உலகத்துக்கு நீ நல்லது செய்கிறதா தான் அர்த்தம். நீ நல்லதே செய்ய வேண்டாம், ஆணியே பிடுங்க வேண்டாமாங்கல்ல, அது மாதிரி. நீ சும்மா செவனேன்னு இருந்தாலே போதும். நீங்கள் இங்கே சும்மா சும்மா தான் இருக்க மாட்டேங்கல. நீ சும்மா இருந்தாலே போதும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்கிறது மாதிரி. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம, எந்த தீங்கான எண்ணங்களுக்கும் போகாமல், தீய செயல்கள் செய்யாமல் நீ மனுஷனாக வாழணும் அப்படின்னா பழங்கால நாணயங்களை சேருங்கள். இது உங்களை நிறைய மாற்றும். இதனால் உங்களுக்கு செல்வம் கொளிக்குதோ கொளிக்கலையோ, நீங்கள் நல்லதொரு மனிதனாக, சமுதாயத்தில் 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை உண்டு. ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு நகராட்சியில் வச்சு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்தித்தேன். எனது நாணயங்களை பூரா அவர்கிட்ட காமிச்சேன். பார்த்துட்டு என்னுடைய டயரில் எழுதி வச்சுருக்காரு. ஒரு பெரிய நோட் புக்கு போட்டிருக்கேன். அதில் விஐபி அவங்களோட கருத்துக்களை எழுதுவதற்காக அந்த நோட்டை நான் தனியாக உருவாக்கியிருக்கேன். அது ஒரு நோட்டு வச்சுருக்கேன், பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் எழுதியிருக்காரு, பணத்தை தேடி அலைகின்ற உலகில் நீரே உண்மையான பணக்காரர். ஏனென்றால் உன்னிடம் உள்ள காசுகள் நான் வேறு யாரிடமும் கண்டதில்லை, என்னிடமும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். உண்மையான பணக்காரன் நீதான்பா. என்கிட்ட 2000 கட்டு, 500 கட்டு, 1000 கட்டுன்ட்டு என்கிட்ட ஏகப்பட்டது. அப்போ சொன்னார், இப்போ 2000லாம் கிடையாது. அப்போ சொன்னார், என்கிட்ட அவ்வளோன நிறையா இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற நாணயங்கள் வேறு யார்ட்டும் இல்லை. நீ சங்ககாலம் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், சாளுக்கிய, சமுத்திர, குப்த, மௌரியர், முகலாயர்னு சொல்லி நீ பழங்கால 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ள வரலாறுகளை பற்றி பேசிகிட்டு இருக்க. எங்களுக்கு அதுக்குரிய ஆற்றல் இல்லை. உண்மையிலே நீ தான் ரிச் மேன், நீ தான் பணக்காரன்னு எனக்கு எழுதியிருக்காரோ. நேரிலே அந்த மேடையில் அவர் பேசினார். அவரோடு ஒரே மேடையில் சரிசமமாக அமர்ந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவன் நான். எல்லோரும் பெருமிதம் அடைந்தாங்க, நானும் அதில் பெருமிதம் அடைந்தேன். எனது குடும்ப சகிதம் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஒரு மாபெரும் மேடை, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, அவரோடு சரிசமமாக அவருக்கு அருகில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அவருக்கு முன்னால் நானும் ஒரு 20 நிமிடங்கள் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு பாக்கியம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பழைய காலத்து காசை சேர்த்ததுனால தான். எல்லோரும் நினைக்காங்க பழைய காலத்து காசு செல்லாத காசுன்னு சொல்லி. இந்த செல்லாத காசு உன்னை சில இடங்களில் செல்ல வைக்கும். செல்ல வைக்கும்னா 2 அர்த்தம் இருக்குது. உன்னை நல்ல இடங்களுக்கு செல்ல வைக்கும், போகச் சொல்லும். இன்னொன்று, செல்லாத மனிதனாக நீ இருந்தால் உன்னை செல்ல வைக்கும். அப்படின்னா ஒரு பொருள் பொருந்தைய ஒரு மனிதனாக உன்னை ஆக்கும். அதில் நீங்கள் செல்லாத காசு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். அது உங்களை செல்ல வைக்கும், நல்ல பாதையில் செல்ல வைக்கும், அருமையான மனிதர்களை சந்திப்பதற்காக செல்ல வைக்கும், மாபெரும் சபையினில் உங்களை செல்ல வைக்கும், ஏகப்பட்ட செல்ல வைக்கும் செல்லாத நாணயங்கள். அதில் நாணயங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன திருப்தி என்ன தெரியுமா, சரி உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து. இப்போ இதில் எனக்கு ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. நான் என்னோடய 25 இயர்ஸில் இந்த நாணயம் வந்ததுக்கப்புறம் இந்த குக்கா மூமெண்ட், இந்த நாணயம் வெரி வெரி ரேர் நாணயம், கிடைக்க மாட்டேங்குது. அதில் ஒரே ஒரு செட்டு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இதில் 3000 நாணயத்தில் நான் செலக்ட் பண்ணி ஒரு 20 நாணயம் எடுத்தேன். எப்படின்னா ஆல்பத்தில் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆல்பத்துலேயும் ஒவ்வொரு நாணயமும் நான் 20 வைப்பேன். இதில் இன்னும் நான் யூஎன்சி காயின் வரல, நான் வாங்கலை. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக குட் கண்டிஷனான நாணயங்கள்.
இதில் வந்து 4 மின்ட்டும் ஒரே ஒரு மின்ட் ஒரு செட்டு தான் இருக்குது. இது எல்லாமே ஹைட்ராபாத். வாங்க பார்ப்போம் குக்கா மூமெண்ட்னா என்ன. 2007 150 இயர்ஸ் ஆஃப் குக்கா மூமெண்ட். 2007 1857. 1857 உங்களுக்கு தெரியும், அதான் சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி நடந்த வருஷம் அது. இது எல்லாமே உங்களுக்கு ஹைட்ராபாத் மின்ட் தான். மேலே வந்து ஒரே ஒரு நொய்டா மின்ட் வச்சுருக்கேன். ஏன்னா மும்பை மின்ட்டை தேடினேன் காணும், கொல்கட்டா மின்ட்டை தேடினேன் காணும். ஒன்று எனக்கு எப்போவுமே ஒன்று ஆண்டன் கொடுத்துருவான். தேடிக்கிட்டே இருப்பேன். 100 நாணயத்தில் தேடுவேன். 99 நாணயத்தில் எனக்கு நான் எதிர்பார்த்த மின்ட் இருக்காது. அந்த 100வது நாணயம் எனக்கு வந்துடும். எனக்கு அப்படி ஒரு ராசி எனக்கு. இது ஒரே ஒரு நொய்டா மின்ட் மட்டும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மும்பை, ஒரு ஹைட்ராபாத்து காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க, ஒரு கொல்கட்டா, ஒரு நொய்டா. பாத் குரு ராம் சிங்ஜி, குரு ராம் சிங்ஜி, சத்குரு ராம் சிங்ஜி, சீக்கிய வம்சத்தை சேர்ந்தவங்க. மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஃபென்ஸ் பார்ட்டி வந்து மூவ் பண்ணி போகிறது. ஒரு படை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு பேர் தான் மூமெண்ட். மூமெண்ட்னா ஆங்கிலத்தில் அசைதல் அப்படிங்கிறது பேர். அவங்க அசைந்து போகிறாங்க, ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போகிறாங்க, மூவ் பண்ணி போகிறாங்க. 150 இயர்ஸ் ஆஃப் குக்கா மூமெண்ட். இது ஆல்பத்தில் வைக்கிறதுக்காண்டி எடுத்தேன். ஒரு பதிவை போட்டு வச்சுருவோம், அப்போ தான் அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இதில் 3 நாணயம் வந்து ஸ்கேர் காயின், ஒரு நாணயம் தான் காமன் காயின். இந்தாங்க வாங்க பார்ப்போம். 150 இயர்ஸ் ஆஃப் குக்கா மூமெண்ட். இயர்ஸ் released 2007, issued 2013. மெட்டல் நிக்கல் பிராஸ், வெயிட் 6 கிராம், சைஸ் 23 mm, ஷேப் சர்க்குலர். பாம்பே மற்றும் காமன் 150 ரூபா, கொல்கட்டா 300 ரூபா, ஹைட்ராபாத் 200 ரூபா, ஆனால் இன்றைக்கி 300 ரூபா, நொய்டா 200 ரூபா. இந்த 3 ஸ்கேர் காயின். ஸ்கேர் காயின் மட்டும் இல்லை, ரேர் காயின்லும் ரேர் காயின் இது கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நான் எந்த பதிவிலும் யாரும் இந்த காயினை வந்து ஒரு யூஎன்சி காயினையோ ஒரு யூஸ்டு காயினையோ தனிப்பட்ட முறையில் யாரும் பதிவு பட்டதாக நான் எனக்கு தெரியல. ஆனால் டோட்டல் கமாமினிட்டி காயினில் இதை ஒரு காயின் வைக்கிறாங்க, அதை பார்த்துருக்கேன். தனிப்பட்ட ஒரு முறையில் இந்த மாதிரி ஒரு பதிவு, ஒரு குக்கா மூமெண்ட் காயின் ராம் சிங்ஜியில் போட்டதை நான் பார்த்ததில்லை. இந்த ஒரு செட்டு வந்து வலைத்தளத்து ரேட்டு வந்து 950 ரூபா. வெரி வெரி ரேர் செட்டு. 950 ரூபா கொடுத்தாலுமே இது வாங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு காயின் ஆகிப்போச்சு இது. மறுபடியும் இன்னொரு தடவை காமிச்சிருந்தேன். இது வந்து நொய்டா மின்ட்டு, இது வந்து கொல்கட்டா மின்ட்டு, இது வந்து ஹைட்ராபாத் மின்ட்டு. மேலே எழுத்த பார்த்துக்கோங்க, சத்குரு ராம் சிங்ஜி. இது வந்து மும்பை மின்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த 4 நாணயம் ஒரே ஒரு செட்டு மட்டும் யார் வேணும்னா வாங்கிக்கோங்க. 4 நாணயத்தினோட விலை வந்து 600 ரூபா. 4 மின்ட்டும் சேர்ந்து ஒரே ஒரு செட்டு. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 950 ரூபா ஆகும். எனக்கு ஆசை ஒரு 200 300 கொடுக்கணும்னு சொல்லி, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, காம்ப்ரமைஸ் பண்ண முடியலை. ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. வெரி வெரி ரிஸ்க்கான ஒரு செட்டு, ரேர் செட்டு. நான் காயின் அப்புறம் எடுத்து காமிக்கிட்டோமா, 3000 காயின்லேருந்து இந்த 20 காயின் எடுத்திருக்கேன். 3000 காயினில் 3000 காயின் இங்கே தான் வச்சுருக்கேன் நான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. யாரும் வருத்தப்பட வேண்டாம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. ஒரே ஒரு செட்டு தான்.